சரி, ஒன்றாவது ஸ்தோத்திரம், மனுஷன் பரிபூரணம் அடைகிற நேரத்தில் தேவனை மறுதலிக்கிறான். இரண்டாவது, யார் இன்றைக்கு ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள்? என்ன காரியம் மறுதலிக்க செய்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? தீத்துவின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம். தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ போதும் அவரை மறுதலிக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார்கள். எங்களுக்கு ஆண்டவரை தெரியா, நாங்கள் ஆண்டவருக்கு பிள்ளை தான், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தான், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு சத்தியம் தெரியும் சொல்லுவாங்க. எங்களுக்கு சத்தியம் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வசனம் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. இல்லையா? எங்களுக்கு சத்தியம் தெரியும், எங்களுக்கு வசனம் தெரியும், எங்களுக்கு இயேசுவை பற்றி எல்லாம் தெரியும், நாங்கள் நல்ல வசனம் கேட்டவங்க தான், நல்ல பைபிள் படிக்கிறவங்க தான், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது பாருங்க, கிரியைகளினாலோ தேவனை எங்களுக்கு தெரியும், நாங்கள் அறிந்தோம் என்று சொல்லியும் தங்கள் கிரியைகளினாலே தேவனை மறுதலித்து கொண்டு இருக்கிறார்களாம். அல்லேலூயா. யார் அவர்கள்? வேதம் என்ன சொல்கிறது? குறிப்பாக ஒரு கூட்டத்தாரை குறித்து சொல்லுகிற நேரத்தில் தான் இந்த தீத்துல பவுல் அப்போஸ்தலன் விதமாக சொல்கிறார். யாரை குறித்து சொல்கிறார்? 12வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது 12-13 நான் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெரு வயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன்ட்ட கிரேத்தா தீவில இருக்கிறதான ஒரு தீர்க்கதரிசி போய் சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா. அந்த கிரேத்தா தீவில் இருக்கிறதான ஒரு தீர்க்கதரிசி போய் பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார், இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிந்தவங்க தான். இந்த கிரேத்தா தீவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தெய்வத்தை அறியாதவர்கள் அல்ல, எல்லாரும் இயேசுவை அறிந்தவர்கள், எல்லாரும் கர்த்தரை அறிந்தவர்கள் தான். ஆனால் எல்லாம் அறிந்தே தான் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, அவங்க வாய் திறந்தாலே, அவங்க பேச ஆரம்பித்தாலே அவர்கள் என்னதான் பேசுவாங்க? பொய் பேசுகிறார்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கிரேத்தா தீவார் என்ன பொய்யறான்? ஓயா பொய்யர். அல்லேலூயா. எப்பவுமே பொய் தான் வருது வாயில். யார்கிட்ட பேசினாலும் என்ன வருது? புருஷன்கிட்ட பேசினாதான் பொய் வருது, பிள்ளைகள்கிட்ட பேசினாலும் பொய் தான் வருது, அம்மா அப்பாட்ட பேசினாலும் பொய் தான் வருது, உடன் பிறந்தவங்ககிட்ட பேசினாலும் பொய் தான் வருது. ஆனால் இப்போ ஊழியக்காரங்கிட்ட வந்து பேசினாலும் ஊழியக்காரங்கிட்ட என்ன ஏற்கனவே பேசி 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 அந்த பழக்கம் அப்படி வந்துட்டு வாயில். இல்லையா? ஏற்கனவே புருஷன்ட, பிள்ளைகள்கிட்ட, தாயாட்ட, தகப்பன்ட்ட, உடன் பிறந்தவர்கிட்ட, நண்பர்கள்ட்ட அந்த பொய்யை பேசி 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 அந்த பழக்கம் எப்போதும் நாவல இருக்கிறனால இப்போ ஊழியக்காரங்கிட்ட வந்து பேசினாலே என்ன தான் பேசுகிறாங்க? டக்குன்னு வாயில அந்த பொய் தான் வருது. அல்லேலூயா. ஆகையினால பவுல் சொல்றார், ஓயா பொய்ய. அவங்க தீர்க்கதரிசி சொல்றாராம், இது ஓயா பொய்ய. அல்லேலூயா. ஆனா அவர்கள் சொல்லுகிறாங்க, நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. வாயை திறந்தா என்ன வருது? யார்கிட்ட பேசினாலும் பொய் வருது. ஆனா அவர்கள் சொல்லுகிறாங்க, நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் தெய்வத்தை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இப்படிதான் கர்த்தரை மறுதலிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோம், பந்தியில நாங்கள் பங்கெடுக்கிறோம், ஆவிக்குரிய சபையில நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் நல்லா செபிக்கிறோம். செபிக்க விட்டா அவங்கள மாதிரி யாரும் செபிக்க முடியாது. அந்த அளவுக்கு செபிப்பார்கள். நாங்கள் நல்லா செபிக்கிறோம், நல்லா வசனத்தை வாசிக்கிறோம். கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, வாயில 10 பொய்யாவது சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாயில அடுக்குமொழி போல பொய்யதான் பேசிட்டே இருப்பாங்க. இது ஆண்டவரை மறுதலிக்கிற காரியம். தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவில் கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார்.
அல்லேலூயா. ஏன்னா அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், அதே தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பொய்யுரையாத தேவன். நீங்க சொல்றீங்க நாங்க ஆண்டவருக்கு பிள்ளை, அந்த தேவனுக்கு பிள்ளைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்க வாயில என்ன வருது? யார்கிட்ட பேசினாலும் பொய் தான் வருது. அல்லேலூயா. ஆனா அவரை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் பொய்யுரையாத தேவன் சொல்லி எழுதியிருக்கிறது. நீங்க சொல்றீங்க, அநேக கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க நாங்க தேவனுடைய பிள்ளைகள் சொல்றீங்க, ஆனா வாயில அத்தனையும் பொய் தான் வருது. இதனாலேயே நீ தேவனை மறுதலிக்கிற. அல்லேலூயா. தேவனை அறிந்தேன்னு சொல்லி, பொய்யுரையாத தேவனை அறிந்தேன் என்று சொல்லி வாயில பொய் சொல்லுகிறாயே, இதனால நீ தேவனை மறுதலித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் பொய் பேசுகிறது ஜாக்கிரதை. நாவுல பொய் வரக்கூடாது. நீ பொய் பேசி தொடங்கினா ஒரு பரலோகத்துக்கு வந்து சேர முடியாது. எப்படி ஆசீர்வாதத்தின் நிறைவேறுகிற நேரத்தில் மறுதலித்து பரலோகத்தை இழக்கிறாயோ, இதே போல பொய் பேசிக்கொண்டே இருந்தால் நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிட்டு பொய் பேசிட்டே இருந்தால் நீ ஆண்டவரை மறுதலிக்கிற. முடிவில் இயேசுக்கு வருகையில போக முடியாம, நீ மரித்தால் பரலோகத்துக்கு போக முடியாம எங்க தான் போகணும்? வெளிப்படுத்தும் விசேஷம் 21:8 சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பிரவேசிப்பார்களாம். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பரிசுத்தாயி பெற்று ஆவிக்குரிய சபையில ஆராதித்து பந்தியம் எடுத்துட்டு முடிவில் எங்க தான் போகணும்? ஆமா, அக்கினியும் கந்தகரை எறிகிற கடல் தான் போகணும். ஏன்னா நீ போய் பேசுற. அல்லேலூயா. பாஸ்டத்தையே என்ன மாதிரி சிலர் போய் பேசுறாங்கிறீங்க. சிலர் நினைக்கிறாங்க பாஸ்டருக்கு தெரியவே செய்யாது. தீக்கோழி தான் போய் என்ன செய்யணா, மனதுக்குள்ளாத தலையை அப்படியே உள்ள நூற்றி வச்சுக்கிட்டே என்ன செய்யணும்? சௌத்திரம். நாம் இப்போ மனதுக்குள்ளால கம்ப்ளீட்டாக ஆனால் தலை மட்டும்தான் உள்ள பூந்திச்சது. பூந்திட்டு அது என்ன நினைக்கணும்னா, மனதுக்குள்ளால கம்ப்ளீட்டாக பூந்தி நாம் ஒழிச்சு கொண்டோம். இப்போ ஒரு மனுஷனுக்கு கண்ணோ ஒரு மிருக ஜீவனுடைய கண்ணோ என்னை படவே செய்யாதுன்னு இருக்கணும். ஆனால் சரெல்லாம் எங்கே நடக்குது? தீக்கொழியை போல இருக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்க்கிறார்ல, ஆண்டவர் பார்க்கிறவர் கேட்பாரே, தெய்வ பயம் வேண்டாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ மறுதலிக்கிறாய். ஆண்டவர் சொல்கிறார், பரலோகராட்சியத்துக்கு போக முடியாது. நீ பரலோகத்துக்கு போக வேண்டுமானா நீ ஆராதிக்கிற தேவன் பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. அவர் பொய் உரையாத, அவருக்கு வாயில ஒரு பொய் வராது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மை மாத்திரம் பேசுகிற தேவன். நான் உண்மையா பேசினா மறுதலிக்க மாட்டோம். நீ பொய் சொல்ல தொடங்கினால் உன்னுடைய வாழ்க்கையில நீ கிறிஸ்துவை மறுதலிக்கிறாய். ஆசீர்வாதத்துக்கு தூரமாயிருப்பாய். உனக்கு வாசல்கள் திறக்கப்படுவது கடினம். பரலோக ராஜ்யம் வந்து சேர முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, மூன்றாவதாக எது தேவனை மறுதலிக்கிறது? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் தேவனை மறுதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரியத்தின் வாயிலாக தேவனை மறுதலிக்கிறார்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 31வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதனுடைய 28வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே என்று சொல்லி இந்த வார்த்தையில சொல்லுகிறார். அல்லேலூயா. யோபு சொல்றார் பாருங்க, இதுவும் நியாயாதிபதிகளால விசாரிக்கப்படத்தக்கதான அக்கிரமமாயிருக்கும். இதனால, இந்த காரியத்தினால அந்த உன்னதத்தில் இருக்கிற அந்த தேவனை நான் மறுதலிப்பேனே என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியத்தினால அந்த உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிக்க செய்ய கூடுகிறதாம் வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரனுடைய 24-25 ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும்
நான் மகிழ்ந்ததும். இப்ப 27 என் மனம் ரகசியமா இந்த காரியங்கள்ல மயக்கப்பட்டும் இருக்குமானா நான் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் மறுதலிப்பேனே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுல 2 காரியத்தை அவர் சொல்கிறார் தேவனை மறுதலிக்க செய்கிற காரியம். ஒண்ணு, பொன்னினால மயக்கப்பட்டு, ஸ்தோத்திரம், பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து என் ஆதரவு என்று நான் சொல்லும் போது, அல்லேலூயா, என் மனம் அவைகளில மயங்கும் போது, என் மனம் அவைகளில நாடும் போது நான் உன்னதத்தில் இருக்கிற அந்த தேவனை நான் மறுதலிப்பேனே. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து ஆவியில நிரம்புகிற கிறிஸ்தவர்கள் கூட இவைகளினால ஆண்டவரை மறுதலிச்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவரை மறுதலிக்கிற கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. பேரு கேட்ட சொல்லுவாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டோம். நீ எங்க சர்ச்சை போற? நாங்க பைசும்பா சர்ச்சை போறோம். நீ எங்க போற? நாங்க அந்த தர்ச்சி போறோம். நீ எங்க போற? நான் இந்த தர்ச்சி போறோம். நீ எங்க போற? நாங்க அந்த தர்ச்சி போறோம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சில நேரங்கள்ல வெள்ளையும் தான். அல்லேலூயா. கையில பைபிள் தான், சரீரத்துல வெள்ளை தான், ஆனா ஸ்தோத்திரம் காத்துல கம்மல் தான். அல்லேலூயா. ஆமா, கழுத்துல கம்மல் தான், கையில செயின் தான், கழுத்துல செயின் தான், கையில காப்பு தான். இளைய குமாரனுக்கு பண்ணி மேய்ச்சிட்டு வந்த வேலையில போட்ட மோதிரம் தான். அல்லேலூயா. இவங்க கேட்டா எப்படி சொல்லுவாங்க? நாங்க பெந்தைக்கோஸ்து சர்ச்சை போறோம், நாங்க ஆண்டவருக்கு பிள்ளைங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க, நாங்க பரிசுத்தாய் பெற்றவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ இப்படி சொல்ற, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ற, ஆவிக்குரிய சபையில போறேன்னு சொல்ற, ஆனா இப்படியெல்லாம் நீ செய்தும் கூட உன்னுடைய கிரியைகளினால நீ மறுதலிக்கிறாய், உன் ஆடம்பரத்தினால நீ தேவனை மறுதலிக்கிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அநேக பெந்தைக்கோஸ்து சபையில கூட நகையை பற்றி பேசுனா சமயத்தில் ஜனங்கள் வராமல் போயிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நாங்கள் நகையை பற்றி பேசுறதில்ல என்று சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியில் போகிற நேரத்தில் கூட நாம் இந்த வார்த்தையை குறித்து பேசுனா, நாங்களும் கூடுதல் பேசல, இப்படி பேசுனா ஜனங்கள் பிறகு ஓடிடுவாங்க, நிற்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜனங்கள் ஓடிடுவாங்கன்னு சொல்லி பயந்து இந்த சத்தியத்தை பேசாமல் இருந்தால், நல்ல கவனிங்க, ஜனங்களை எங்கே நடத்துகிறாங்க? பாதாளத்தை நோக்கி நடத்துகிறாங்க. அவங்க ரட்சிப்புக்குள்ளால வந்தேன் என்று சொல்லியும் தன் கிரியைகளினால தேவனை மறுதலிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, அவங்க கர்த்தரை மறுதலிக்க செய்யக்கு இவங்க காரணமா இருக்கிறாங்க. இவங்க இடறி போயிடுவாங்கன்னு சொல்லாமல் இருக்கிறாங்க. இப்படி சொல்லாம இருக்கிறவர்களை குறித்து பைபிள் சொல்லுது. நல்ல வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்கிறார். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்தார். ஐயோ, நான் சொன்ன பிரச்சனை ஆயிருமே, இந்த விசுவாசி இருக்க மாட்டாங்களே, இந்த விசுவாசி சபைக்கு வர மாட்டாங்களே, நான் இந்த சத்தியத்தை சொல்லியாச்சுன்னா இந்த விசுவாசி போற காணிக்கையை செய்ய மாட்டாங்களே என்று சொல்லி அடக்கி வைத்தால் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுமா? யார் அடக்கி வைக்கிறாங்களோ எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும். ஆட்கள் நிறைய வரும், ஆட்கள் நிறைய கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்கள் நிறைய கூடும், நிறைய காணிக்கை பெருகும். ஆனால் ஒரு நாள் இயேசு வருவாரே, அந்த பணியில நியமித்தவர் வந்து கணக்கு கேட்பாரே. அவர் வந்து கணக்கு கேட்கிற நேரத்துல தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இன்னொரு வசனத்துல கூட நான் வாசித்து பார்த்தா இவர்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுதே கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுது. வாசிங்க, 2 பேதுருவின் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 1, 2, 3 வசனங்களை ஒரு வருஷத்தமாய் வாசிப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 1 to 3 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வேகமாய் வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும்
கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கரையத்திற்கு, அந்த இரத்த கரையத்திற்கு கொண்ட அந்த ஆண்டவரை மறுதலிக்க செய்வார்கள். அல்லேலூயா. அவர்களும் மறுதலித்து என்ன செய்வார்கள்? மற்றவர்களை மறுதலிக்க செய்வார்கள். மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய உண்மையான பெந்தைக்கோஸ்தை சத்தியமாக்கும் தூசிக்கப்படும். அவர்கள் ஜீவியத்தை பாருங்க, அவங்க எப்படி தந்திரமா வசப்படுத்துகிறாங்க. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. பொருளாசை உள்ளவர்களாய், அல்லேலூயா, பொருளாசை உள்ளவர்களாய் உங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவர் ரத்த கரையம் கொடுத்து ஆண்டவர் தம்முடைய க்ஷணத்தை மீட்டிருக்கிற பாஸ்டர் ரத்தம் சிந்தல்ல, இயேசுதான் சபைக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு விசுவாசிகளுக்காக ரத்தம் சிந்தி விசுவாசிய சபையில சம்பாதித்தது இயேசுவின் ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் சம்பாதித்த விசுவாசிகளை தங்களுடைய தந்திரமான போதனையினால வசப்படுத்தி மறுதலிக்க செய்கிறார்கள். எப்படி? பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊழியக்காரல பேசுகிறதே எனக்கு பிடிக்காது. எந்த ஊழியக்காரர்கள் நான் குறை சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெந்தைக்கோஸ்து வட்டாரத்தில் பாருங்க, பெந்தைக்கோஸ்து பாஸ்டர்மார் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இந்த சத்தியத்தை சொல்லாததுனால அவர்களுக்கு சத்தியத்தை ஏற்கனவே அவர்களுடைய போதர்கள் ஆதி நாட்களில் சொன்னார்கள். அந்த வார்த்தை கீழ்ப்பிடித்தார்கள். இந்த நகை ஒன்றும் வேண்டான்னு சொல்லி அர்ப்பணித்தார்கள். ஆனால் இவர்களுடைய காலத்தில் இந்த சத்தியத்தை சபையில் சொல்லாததுனால அவங்க பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பாருங்க, வேண்டான்னு சொல்லி சின்ன வயசுல நகை வேண்டான்னு சொல்லி வளர்த்த பிள்ளைகள் கூட இன்னைக்கு ஆனானாலும் அவன் கல்யாணம் பண்ணுகிற இடத்துல நகை போட்டு தான் கேட்குறான். பாஸ்டர், கடந்த நாளில் ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் பையனுக்கு பார்க்கணும் பாஸ்டர், நல்ல வேலை பார்க்குறான் பாஸ்டர், இவ்வளோ சம்பளம் வாங்குறான் பாஸ்டர், உங்கள் சர்ச்சில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்படியா, சரி, பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க, என்னெல்லாம் பிள்ளைகள் இருக்காங்கல்ல. அல்லேலூயா. சரி, என்ன எப்படி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? பாஸ்டர் பையன் நகை போட்டு தான் கேட்குறேன். பெந்தைக்கோஸ்து பாஸ்டர் சொல்கிறார், பையன் நகை போட்டு தான் கேட்குறான். நான் சமீபத்தில் நான் போன ஒரு ஊழியத்தில் அங்கேயும் ஒரு போதக, பாஸ்டர் பிள்ளைங்க இருந்தால் சொல்லுங்கள், நல்ல பையன் நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான்னா, அங்கேருந்தே நான் கேட்காமலே என்னுடைய செல்லில் அவருடைய பயோடேட்டா ஃபோட்டோலாம் அனுப்பி வச்சார். பக்கத்தில் என்ன ஒரு போதகர் நிற்கிறார், ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் இன்ன பிள்ளைய இன்னொரு பாஸ்டருடைய பிள்ளைய நான் கேட்கலான்னு சொல்லி விசாரித்தேன் பாஸ்டர், அந்த பிள்ளை இப்போ நகை போட்டுட்டாங்க. அல்லேலூயா. பாஸ்டருடைய பிள்ளை இப்போ என்ன செய்யிட்டாலும் நகை போட்டுட்டான் பாஸ்டர். என் முன்ன என்னன்னு சொல்கிறாரு, இந்த பிள்ளை கேட்கலான்னு நினச்சேன் பாஸ்டர், நகை போட்டுட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவர் எனக்கு அனுப்பிவிடுறார், பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, பெந்தைக்கோஸ்து பாஸ்டர்மார் அவங்க நகை கலத்துனாங்க. அவங்க மனைவிமார் பாஸ்டர்மாருக்கு நகை இல்லை, பாஸ்டரும் செயினும் போடலை, அவருக்கு மோதிரம் போடலை, பாஸ்டமாவும் செயினும் போடலை. ஆனால் பாஸ்டருடைய பிள்ளைகள் எல்லாம் அன்னைக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கும் பாஸ்டருடைய பிள்ளைகள் இன்னைக்கு போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த சத்தியத்தை சொல்லலை. இந்த சத்தியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு மக்களை நகை போடாத வாங்காதன்னு நான் சொல்லலை. இவங்களோட பிரசங்கத்தை அவங்க கேட்குறாங்க. அல்லேலூயா. ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணி கொடுத்த வேலையில் அங்கேயும் கூட கேட்டாங்க, ஒரு செயினும் ஒரு கம்மலும் வேணாம், நீ போட்டுக்க, வாங்கி இஷ்டம். அல்லேலூயா சொல்லிட்டா. அந்த பேச்சுக்கே இங்கே என்ன இல்லை, இடமே இல்லை. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பிள்ளைகளுக்கு அடுத்தவங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் 2 பேர் கொடுத்துருக்காரு. இப்போமோ நான் அதான் சொல்ல, நீ எப்படி வளர்ந்தாயோ அதே போல் உன் பிள்ளைகளை நிச்சயணும், நீ வளர்க்கணும். இன்னைக்கு உலகம் சத்தியத்தை விட்டு விலகி போய் கொண்டு இருக்கிறது.
பாஸ்டருடைய பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்தை விட்டு விலகி போறாங்க. காரணம், பாஸ்டர் சத்தியத்தை சபையில் பிரசங்கிக்கவில்லை, பிள்ளைகள் அதை கேட்கவில்லை. ஆகையினால நாங்கள் போட்டு தான் முடிப்பேன்னு சொல்றாங்க. ஆகையினால பிள்ளைகள் எல்லாம் போட்டு விடுகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு நான் போன வேளையில் அங்கே இருக்கிறதான ஒரு ஸ்தோத்திரம் பாசமா வந்து என்ன செய்தாங்கன்னா, தன்னுடைய வாலிய பிள்ளையை அழைத்து வந்து, பாஸ்டர் இவளுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட வழியில் பிள்ளையை கூப்பிட்டு, என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட வழியில், பாஸ்டர் எங்கள் அப்பா அம்மா நகை போடாமல் தான் என்னை வளர்த்தாங்க. ஆனால் இந்த நகையை பற்றி அது பிற்பாடு அவங்க என்கிட்ட எதையுமே பேசினதும் இல்லை, பிரசங்கித்ததும் இல்லை, எதுவுமே சொன்னதில்லை. ஆகினால நான் காலேஜ் படிக்கிற நேரத்தில் பிள்ளைகள்லாம் போட பார்த்து எனக்கும் ஆசை வந்தது. ஆசை வந்த வேளையில் நான் வீட்டில் வந்து சொன்னேன். வீட்டில் வந்து சொன்ன உடனே அது வாங்கிட்டோன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா, வாங்கிட்டேன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. ஆகினால நான் படபடான்னு சொல்லி காதை ஊற்றி கமலப்பட்டேன். இப்போ நான் போய் பர்சனல் பேசுகிற நேரத்தில் சத்தியத்தை சொல்கிறேன். நீ நகையை நீ போட்டிங்கன்னா பரலோகத்துக்கு வரவே வரமாட்டேன் அப்படிங்கிற இடத்துல தாயாருக்கு உள்ள குத்தப்படுது. ஐயோ என் பிள்ளை போட்டுட்டாளே, என் பிள்ளை போட்டுட்டாளே, கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க சொல்லுங்க பாசு. இப்போ அந்த பிள்ளை சொல்கிறா, அன்னைக்கே எனக்கு இந்த உபதேசம் பண்ணி அவங்க வாழ்த்திருந்தா, என்னை தடுத்திருந்தா நானே போட்டிருக்க மாட்டேன். இப்போ அவங்க கேட்டுக்கிட்டு 2 நாள் உள்ள உபதேசத்தை கேட்டுக்கிட்டு எனக்கு நகை கழுத்துன்னு சொன்னால் நான் கலத்த மாட்டேங்கிறான். அல்லேலூயா. இயேசுவே வந்தாலும் வந்து போட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கலத்த மாட்டேன்னு சொல்றா. பாஸ்டருடைய குடும்பத்தில் நடக்குது. ஜாக்கிரதை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கேட்டுக்கு ஏதுவான உபதேசத்தை அவங்க கேட்டுக்கணும்னா கெட்டு போவதற்கு ஏற்ற உபதேசம் நகையை போட்டுட்டு உள்ள மட்டும் சுத்தமா இருந்தா போதும். உன் இருதயத்துல வெறுப்பம் தான் நகையும் கலத்த தான் செய்யணும். அல்லேலூயா. உன் இருதயம் மட்டும் சுத்தமா இருந்தா போதும். வெளியில நீ எப்படி வேண்டானாலும் ஆடம்பரமாய் அலங்கரிக்கலாம் என்று சொன்னா வருகையில போக முடியாது. நீ ஆராதிக்கிற இயேசு அவர் இதன் மேல ஆவல் உள்ளவர் அல்ல. தன் சரீரத்தில் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில ஒன்றை கூட அணிந்தவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இப்படி உள்ள இந்த காரியத்தை செய்கிறதான, இப்படி போதகம் பண்ணாம இருக்கிறவருடைய வாழ்க்கை குறித்து பைபிளை எழுதி இருக்கிற பாருங்க. அந்த வருஷத்தை விட்ட வார்த்தையிலிருந்து தொடர்ந்து வாசிங்க. ஸ்தோத்திரம். அதே 2 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தின் பிந்திர பாகத்தை தொடர்ந்து வாசிங்க. பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. நல்ல கவனிங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு அவர்களை வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. அவருக்கு முன்னால நின்று ஆராதனை செய்த, பணிவடை செய்த, அவருடைய தூதைப்பை மனிதர்களுக்கு கொடுக்கிறதான அந்த தேவதூதர்கள் பாவம் செய்த வேளையில அவர்களை கூட தப்ப விடாம அவர்களை அந்த காலத்துல ஆண்டவர் சங்கிலினால கட்டி நரகத்துல தள்ளுவதற்கு நியாய தீர்ப்புக்காக வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கும் தூதன் தான் பேரு. தெய்வ சமூகத்திலே ஜனத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களுக்கும் தூதன் என்று சொல்லிதான் பேரு. அந்த தூதனுக்கு அந்த காரியம் என்று சொன்னால், இந்த தூதனும் சத்தியத்தை சரியாக ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பாதாளத்திலிருந்து அவர்களை காப்பாற்றாவிட்டால் இதுதான் அவர்களுக்கு இருக்கிற தண்டனை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட இந்த பொருளாசையினால தேவனை மறுதலிக்கிறார்களே. தன் மனம் ரகசியமாய் இந்த தங்கத்தின் மேல் மயக்கப்படுகிறது. தன் மனம் ரகசியமாக இந்த பொன்னின் மேல் மயக்கப்படுகிறது. உள்ள ஆசை இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிற, இதனால நீ உன்னதத்தில் இருக்கிற தேவனை நீ மறுதலிக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக 4வது, யார் கர்த்தரை மறுதலிக்கிறார்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? யூதாவின் நிருபம் அதனுடைய ஸ்தோத்திரம் 4வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். யூதாவின் நிருபம் 4வது ஸ்தோத்திர வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, கிருபை ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஆண்டவருக்கு கிருபை வந்துட்டுனாலே அந்த மனுஷனுக்கு என்ன வரும்? கர்த்தருடைய ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கிருபையினாலே நாம் நிலைநிற்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த கிருபை நமக்கு கிடைத்து அந்த ரட்சிப்பை பெற்ற பிற்பாடு அந்த ரட்சிப்பை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டினார். அல்லேலூயா. ஐயா, ரட்சிப்பு தான் ஐயா. ஆனா என்னால் இந்த இச்சையெல்லாம் அடக்க முடியல, என்னால் இப்படி கட்டுப்பாடாக இருக்க முடியல. அவங்க பல்ல காட்டுகிற நேரத்தில் காட்டிடுறேன், நானும் சிரிச்சிடுறேன், நானும் மெசேஜ் அனுப்பிடுறேன், நானும் கால் பண்ணிடுறேன், நானும் பேசிடுறேன். என்னால் அப்படிப்பட்ட காரியங்களை அடக்க முடியல, அப்படி ஜீவிக்க முடியல. என்னால் நான் அடிக்கடி அந்த பாவத்தில் விழுந்துடுறேன்னு சொன்னா பைபிள் சொல்லுது, நீ ஆண்டவரை மறுதலிக்கிறாய். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கூட மறுபடியும் இந்த காரியத்தை தொடர்ந்து நீ செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனை மறுதலித்துக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. கடந்த நாளையில் ஒரு சபைக்கு போன வழியில் ஒரு ஆவிக்குரிய பாருங்க, விசுவாசிகள் நகை கலத்தின விசுவாசி கலத்தாத விசுவாசியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, எழுதி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கேள்வி பதில் சொல்லுகிறதான நேரம். ஸ்தோத்திரம். அந்த பல தன்னுடைய கேள்வியை எழுதி என்னிடத்துல கொடுத்தாங்க. அதில் 2 சகோதரிமார் 2 பேரை இருந்து பேசினாங்க. மாறி சிரிச்சு பேசிட்டு எழுதிட்டு நேரம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தாய் பெற்றேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் அடிக்கடி பாவத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கிறேனே. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்று கல்யாணம் முடிந்தவ தான், நான் அடிக்கடி பாவத்தில் விழுந்துட்டே இருக்கிறேனே, இதுக்கு நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்றாச்சா, இனி அடிக்கடி அந்த பாவத்தில் விழாத. உன்னை விழத்தள்ளுவதற்கு ஏதுவாக வருகிற கால நீ அவாய்டு பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியங்களை நீ தள்ளு, உன் வாழ்க்கையை விட்டு தள்ளு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ அப்படி செய்கிற நேரத்தில், நீ அந்த காம விகாரத்தில் திரும்ப விழுகிற நேரத்தில் நீ உன்னதமான அந்த தேவனை நீ மறுதலித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார். அவர்களுக்குரிய ஆக்கினை என்ன செய்யாதான் வாசித்து பார்க்கிற நேரத்தில் அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் நம் ஆண்டவரை மறுதலிக்க கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்கள் தேவனை மறுதலிக்கிறது? ஒன்று, நாம் பரிபூர்ணம் அடைகிற நேரத்தில் நாம் யாரையும் வகை வைக்கிறது இல்லை, பாஸ்டரை வகை வைக்கிறது இல்லை, சர்ச்சை வகை வைக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு வார்த்தை வகை வைக்கிறது இல்லை. இதனால நம் கர்த்தரை நாம் மறுதலிக்கிறோம். இரண்டாவது, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி பொய்யுரையாத தேவனுடைய பிள்ளை என்று சொல்லியும் வாய் திறந்தால் எல்லா மனுஷனிடத்தில் பொய் சொல்லுகிற நேரத்தில் நாம் ஆண்டவரை மறுதலிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். மூன்றாவது, ஸ்தோத்திரம், பொன்னின் மேல நீ ரகசியமாக மயக்கப்பட்டு எனக்கு இதுக்கு மேல ஆசை இருக்குதுன்னு சொல்லி நீ இந்த பொண்ணை நீ வாஞ்சித்தால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ரகசியமா மயக்கப்பட்டு வாங்கிச்சிருக்கும் பொழுதே நீ உன் தேவனை மறுதலித்துவிடுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். நான்காவது, தேவன் தந்த கிருபைய நீ திரும்ப உன்னுடைய வாழ்க்கையில காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி போட்டு திரும்ப நீ விழுந்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவரை நீ மறுதலித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்படி தேவனை மறுதலிக்க செய்கிறதான இந்த காரியங்களுக்கு நாம் விலக்கி நம்மை காத்து கொண்டால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்திலும் என் நாமத்தை நீ மறுதலியாதனால இதோ திறந்த வாசல உனக்குண்டாக நான் வைத்திருக்கிறேன் சொல்கிறார். அல்லேலூயா. என்னை மறுதலிக்காமல் நீ ஜீவித்தால் உனக்குன்பதாக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா.
ஹalleluya. நீ ப்ரமோஷன் ஆகி போய் கொண்டே இருப்பாய். உன் வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நீ சுதந்திரித்துக் கொண்டே இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மேலும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.